வெல்கம் யூ ஆல். ஸோ இப்போ நம்ம வந்து மெஷ் அனாலிசிஸ் வச்சு ஒரு ப்ராப்ளம் வந்து சர்க்யூட் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம். யூஸ் மெஷ் அனாலிசிஸ் to determine the three mesh currents in the circuit of figure shown in below. ஸோ நம்ம இப்போ வந்து மெஷ் அனாலிசிஸ் வச்சு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இங்கே பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது 7 வோல்ட் பேட்டரி. இங்கே ரெசிஸ்டர் வருது. மறுபடியும் இங்கே ஒரு பேட்டரி செல் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 2 ஓம் ரெசிஸ்டர், இது 1 ஓம் ரெசிஸ்டர். இங்கே ஒரு பிரான்ச் வருது, இது 3 ஓம் ரெசிஸ்டர். இங்கே ஒரு பிரான்ச்சில் 2 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது. இந்த பிரான்ச்சில் 1 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ இது வந்து 6 வோல்ட் பேட்டரி. ஸோ இவ்வளோ டேட்டாஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டாஸ் இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் தி mesh currents. ஓகேங்களா? ஸோ ஃபைண்ட் தி mesh currents and use mesh analysis. ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் வந்து ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம பேசிக்காக கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து அட்வான்ஸ்டு டூல்ஸ் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெஷ் அனாலிசிஸ் இருக்குது. இன்னொன்று மெத்தடும் இருக்குது, நோடல் அனாலிசிஸ் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மெஷ் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் என்ன கான்செப்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷ் கரண்ட்டை நம்ம வந்து அஸ்யூம் பண்ணணும். மெஷ் கரண்ட்டை அஸ்யூம் பண்ணணும். அதே மாதிரி அந்த மெஷ் கரண்ட்டோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்யூம் பண்ணுறது கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அந்த கீ பாயிண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ என்னென்ன கீ பாயிண்ட்ஸுங்கிறத நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்யூட், ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் கொடுத்துருக்காங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது மெஷ் வந்து ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபார்ம் தி மெஷ்ஷை வந்து ஃபார்ம் பண்ணுறோம். அப்புறம் மெஷ் கரண்ட்டை வந்து அஸ்யூம் பண்ணிக்கிறோம். மெஷ் கரண்ட்டை இப்போ அஸ்யூம் பண்ணணும். இப்போ மெஷ் கரண்ட் இந்த சர்க்யூட்டில் நம்ம அஸ்யூம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சர்க்யூட் பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 மெஷஸ் இருக்குது. ஸோ அந்த மெஷர்ஸுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ளோஸ்டு லூப், அதுதான் நம்ம வந்து மெஷர்ஸ் சொல்கிறோம். ஸோ இது ஒரு க்ளோஸ்ட் லூப், இது ஒரு க்ளோஸ்டு லூப், இது ஒரு க்ளோஸ்ட் லூப். ஸோ இப்போ இந்த சர்க்யூட்டில் நமக்கு 3 மெஷர்ஸ் இருக்குது. ஓகேவா? வி ஹேவ் 3 மெஷர்ஸ் ஆன் திஸ் கிவன் சர்க்யூட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 3 மெஷர்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அந்த மெஷர்ஸ்க்கு உண்டான மெஷ் கரண்ட்டை நம்ம வந்து அஸ்யூம் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த மெஷ் கரண்ட்டோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம மெஷ் அனாலிசிஸ் மெத்தட் பொறுத்த வரைக்கும் கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ கிளாக் வைஸ் டைரக்ஷனில் எடுத்து தான் நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணணும், மெஷ் கரண்ட்டை அஸ்யூம் பண்ணணும். ஸோ இந்த சர்க்யூட்டில் இங்கே ஒரு மெஷ் இருக்குது. ஸோ இதில் போகிற கரண்ட்டை கிளாக் வைஸ் டைரக்ஷனில் எடுத்துக்கிறோம். ஸோ இது I1 எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு மெஷஸ் இருக்குது. ஸோ இந்த மெஷ்ஷில் போகிற கரண்ட்டை கிளாக் வைஸ் டைரக்ஷனில் I2ன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு மெஷஸ் இருக்குது. ஸோ இதில் போகிற கரண்ட்டை I3ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ மெஷ் மெத்தட் பொறுத்த வரைக்கும் மெஷஸ் ஃபார்ம் மெஷஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் மெஷ் கரண்ட் அஸ்யூம் பண்ணணும். அந்த மெஷ் கரண்ட்டோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான். இந்த மெஷ் அனாலிசிஸ் இது எல்லாமே நம்மளோட அசம்ஷன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் கிளாக் வைஸ் டைரக்ஷன் எடுத்தாச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் வி ஹாவ் 3 மெஷ் கரண்ட்ஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா I1, I2, I3. ஓகேங்களா? ஸோ 3 மெஷஸ் கரண்ட் இருக்குது. இதுதான் என்னென்னு பாருங்கள், I1, I2, I3. ஸோ இதுதான் வந்து இந்த மெஷ் கரண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா மெஷ் கரண்ட்ஸ். ஸோ இதுதான் அவங்க வந்து கொஸ்டினில் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் தி 3 மெஷ் கரண்ட்ஸ் அப்படின்ட்டு. எந்த மெத்தடில்? மெஷ் அனாலிசிஸ் மெத்தடில். ஓகே.
ஓகேங்களா. ஸோ மெஷஸ் ஃபார்ம் பண்ணியாச்சு, மெஷஸ் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, மெஷ் கரண்ட்டையும் வந்து ஃபார்ம் பண்ணியாச்சு கிளாக் வைஸ் டைரக்ஷனில். இப்போ இந்த I1 I2 I3 இதை கால்குலேட் பண்ணணும். சப்போஸ் ஒரு சில ப்ராப்ளமில் வந்து ஃபைண்ட் தி கரண்ட் ஃப்ளோ த்ரூ தி 1 ohm ரெசிஸ்டர் யூஸிங் மெஷ் அனாலிசிஸ் அப்படின்னு கேட்டால் கூட இதே மெத்தடில் I1 I2 I3 கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த 1 ohm ரெசிஸ்டரில் போகிற கரண்ட் வேணும்னா நம்ம வந்து அல்ஜிப்ரைக் சம் எடுக்கணும். அந்த ரெண்டு கரண்ட், ஏன் ரெண்டு கரண்ட் சொல்கிறோன்னா அந்த 1 ohm ரெசிஸ்டருங்கிறது ரெண்டு மெஷஸ்க்கு காமன், இந்த மெஷுக்கும் காமன், இந்த மெஷுக்கும் காமன். அப்படிங்கும்போது இதில் போகிற கரண்ட் I1ம் போகும், I2ம் போகும். ஸோ I1 பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது, இந்த டைரெக்ஷனில். I2 பார்த்தீங்கன்னா இந்த அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன். ஸோ இப்போ இதோட அல்ஜிப்ரைக் சம் ஃபார் எக்ஸாம்பிள் I1 மைனஸ் I2 தான் வந்து 1 ohm ரெசிஸ்டரில் போகிற கரண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் அவங்க டைரெக்டாக வந்து மெஷ் கரண்ட் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டான். சப்போஸ் ஃபைண்ட் தி கரண்ட் ஃப்ளோ த்ரூ 2 ohm ரெசிஸ்டர், 1 ohm ரெசிஸ்டர் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா I1 I2 I3 கேல்குலேட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அந்த பர்டிகுலர் பிரான்ச்சில் போகிற கரண்ட்டை வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி அது அல்ஜிப்ரைக் சம்மா, சப்போஸ் காமனாக இருந்ததுன்னா அல்ஜிப்ரைக் சம்மா எடுக்கணும், இல்லை காமன் இல்லை ஒரே ரெசிஸ்டராக இருந்துச்சுன்னா ஒரே பிரான்ச்சாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த பர்டிகுலர் கரண்ட்டை மட்டும் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராப்ளமில் மெஷ் கரண்ட் மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும். இந்த மெஷ் கரண்ட் மெத்தடில் நம்ம வந்து மெஷ் கரண்ட் கால்குலேட் பண்ணுற இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் தான் அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ணால் உங்களுக்கு அந்த மெஷ் கரண்ட்டை நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். சொல்யூஷன். ஸோ நமக்கு the 3 mesh currents என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ the three mesh current are I1 I2 I3. ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா அப்ளை கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா ஃபார் ஈச் மெஷஸ் and write the equations, voltage equations. So ஒரு மெஷஸுக்கும் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் அப்ளை பண்ணி நம்ம ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இந்த சர்க்யூட் பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 மெஷர்ஸ் இருக்குது. ஓகேங்களா. 3 மெஷர்ஸ் இருக்குது, 1 2 3. ஸோ ஒரு மெஷர்ஸ்க்கும் நம்ம ஒரு ஈக்குவேஷன் வரும். இந்த 3 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணிங்கன்னா I1 I2 I3 கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மெஷ் ஈக்குவேஷன் எழுதலாம். ஸோ மெஷ் ஈக்குவேஷன். ஓகேங்களா. ஸோ இப்போ எழுத போகிறோம் ஃபார் மெஷ் 1. மெஷ் 1க்கு இப்போ நம்ம ஈக்குவேஷன் எழுத போகிறோம். மெஷ் 1ங்கிறது இந்த க்ளோஸ்ட் பாத் மட்டும்தான். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம மெஷ் 1 சொல்கிறோம். இப்போ இதுக்கு ஈக்குவேஷன் எழுதணும். ஸோ அது என்ன டூல் யூஸ் பண்ணுறோன்னா கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா படி என்ன நம்ம படிச்சிருக்கோம், சம்மேஷன் ஆஃப் பொட்டன்ஷியல் ரைஸ் ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் பொட்டன்ஷியல் ட்ராப் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் வந்து நம்ம கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லாவாக படிச்சிருக்கோம். ஸோ ஒரு பிரான்ச், ஒரு க்ளோஸ்டு பாத்தில் இருக்கிற எல்லா பொட்டன்ஷியல் ரைஸையும் ஆட் பண்ணிவிடுங்க, எல்லா பொட்டன்ஷியல் ட்ராப்பையும் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 0. ஓகேங்களா. ஸோ இந்த டூல், இந்த ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி இப்போ இந்த ஈக்குவேஷன் எழுத போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு மெஷுக்கு நம்ம ஈக்குவேஷன் எழுதலாம். ஸோ கரண்ட் I1 பாருங்கள் -to + போகுது. ஸோ -to + போகுது. அப்படிங்கும்போது இது பொட்டன்ஷியல் ரைஸ் தான். ஸோ -to + போகும்போது பொட்டன்ஷியல் ரைஸாக இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +7 அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா. +7. ஓகே. நெக்ஸ்ட் இந்த பக்கம் வாங்க. ஸோ இங்கே வரும்போது 1 ohm ரெசிஸ்டர் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ இங்கே ரெசிஸ்டருங்கிறது ஒரு கரண்ட் டிசிபேஷன் எலமெண்ட். ஓகேங்களா சார். ஹீட் டிசிபேஷன் எலமெண்ட் அப்படிங்கும்போது பொட்டன்ஷியல் ட்ராப் தான் வரும். பொட்டன்ஷியல் ட்ராப்பாக இருந்தால் நம்ம மைனஸ் சைன் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போது -1 ohm ரெசிஸ்டருக்கு 1. ஓகேங்களா. ஸோ இந்த 1 ohm ரெசிஸ்டர் வழியாக 2 கரண்ட் போகுது, I1 I2. ஓகேங்களா. I1 இந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகும், I2 இந்த டைரெக்ஷனில். அப்போ எந்த கரண்ட் நம்ம எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ரெண்டுமே ஃப்ளோ ஆகுது. அப்போ அல்ஜிப்ரைக் சம் தான் எழுதணும். அல்ஜிப்ரைக் சம்னா இப்போ ஃபஸ்ட்டு மெஷை தான் கன்சிடர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மெஷை கன்சிடர் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து
I1 தான் நம்ம எழுதணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ I1 மைனஸ் I2. ஏன் மைனஸ் I2ன்னு போடுறோன்னா I1 I2 ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில். இது I1 இந்த டைரக்ஷனில் வருது, I2 இந்த டைரக்ஷனில் போகுது. அப்போது I1 மைனஸ் I2. சப்போஸ் சேம் டைரக்ஷனாக இருந்ததுன்னா ஆட் பண்ணி போட்டுடலாம் I1 ப்ளஸ் I2. ஆனால் இது ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்கனால I1 மைனஸ் I2ன்னு போடுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பிரான்ச் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நேரம் இப்படி வாங்க. இப்படி வந்தீங்கன்னா இங்கே ஒரு 6 வோல்ட் செல் இருக்குது. ஸோ இதோட கரண்ட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா +2 மைனஸில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ப்ளஸ்லேருந்து மைனஸ். நான் எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள். நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அசியூம் பண்ணியிருக்கோம் கரண்ட்டை. அப்போ இப்படி வரும் கரண்ட்டு. ஸோ இப்படி மேலேருந்து கீழே மீன்ஸ் +2 மைனஸ். +2 மைனஸாக இருந்துச்சுன்னா அது பொட்டன்ஷியல் ட்ராப்பாக இருக்கும். இங்கே இந்த பேட்டரி பாருங்கள், இது -2 ப்ளஸ், -2 ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் வோல்டேஜ். இதுவே வந்து +2 மைனஸ், நம்ம பேட்டரிக்கு சொல்கிறேன், +2 மைனஸாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் வோல்டேஜை அசியூம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போது இங்கே +2 மைனஸ் 6 வோல்ட் செல் வழியாக இந்த டைரெக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போ நம்ம எப்படி எழுதணும்? -6 I1 கிடையாது, நம்ம இங்கே எழுதுறது வோல்டேஜ் வேல்யூ தான். ஓகேங்களா? ஸோ கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லால எல்லாமே வோல்டேஜ் வேல்யூஸ். இங்கே I1 I2 ஏன் வருது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே ரெசிஸ்டர் வேல்யூ எழுதுகிறோம். இது ஓம்ஸ் லா படி நம்ம இது எழுதுகிறோம். ரெசிஸ்டரையும் கரண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணால் வோல்டேஜ் வரும் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம இது எழுதுகிறோம். அடுத்து -6 போட்டிருக்கோம். -6ங்கிறது கரண்ட் டைரக்ஷன் வந்து +2 மைனஸ் இருக்கனால -6ங்கிறது அந்த வோல்டேஜ் ட்ராப் 6. ஓகேங்களா? 6 I1 போட்டுறாதீங்க. ஓகேங்களா? I1ங்கிறது கரண்ட், ஆனால் இங்கே இருக்கிறது நமக்கு டைரெக்டாக வோல்டேஜ் வேல்யூவே இருக்குது. அப்போ 6 போட்டாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள். அடுத்து 2 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது. இந்த 2 ஓம் ரெசிஸ்டர் 2 மெஷ்ஷுக்கு காமன், மெஷ் 1க்கும் மெஷ் 3க்கும். அப்போ இந்த 2 ஓம் ரெசிஸ்டர் வழியாக I1 கரண்ட் இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும், I3 கரண்ட் அதுக்கு ஆப்போசிட்டில். அப்போ எப்படி எழுதலாம்? -2 I1 மைனஸ் I3. ஓகேங்களா? வேறு ஏதாவது பிரான்ச் வேல்யூஸ் ரெசிஸ்டர் இருக்கான்னு பாருங்கள். இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு போடணும்? 0. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இந்த ஈக்குவேஷன் எழுதுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆக்சுவலாக இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா யூஸ் பண்ணி தான் நம்ம எழுதுகிறோம். கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லாங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் பொட்டன்ஷியல் ரைஸ் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலாக பேட்டரி வரும். ஓகேங்களா? அந்த பேட்டரியை தான் பொட்டன்ஷியல் ரைஸ்ன்னு சொல்கிறோம். பொட்டன்ஷியல் ட்ராப்புங்கிறது ரெசிஸ்டர் இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது ட்ராப் ப்ரொடியூஸ் ஆகும். அதை வச்சு பொட்டன்ஷியல் ட்ராப் எழுதணும். அப்போ இங்கே இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், இந்த 7ங்கிறது பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் ரைஸ். ஓகேங்களா? மற்றது எல்லாமே பொட்டன்ஷியல் ட்ராப் தான். ஓகேங்களா? இது ஃபுல்லாக ட்ராப். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ட்ராப்பு. இதில் ரைஸுங்கிறது இந்த 7 வோல்ட் மட்டும்தான் பொட்டன்ஷியல் ரைஸாக இருக்கும். ஸோ எல்லாம் ஒரே ஒரு பிரான்ச்சில் இருக்கிற எல்லா பொட்டன்ஷியல் ரைஸ் அண்ட் பொட்டன்ஷியல் ட்ராப் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக அது 0ன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இது கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா படி இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிவிடுங்க, கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஸோ 7 மைனஸ் I1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் I2 -6 minus 2I1 minus into minus plus 2I3. ஓகேங்களா? that is equal to 0. ஓகே, நெக்ஸ்ட் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்கே ஒரு I1 இருக்குது, இங்கே -2I1 இருக்குது. அப்போ -3I1 வரும். -3I1 I2 பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் I2 I3 வேல்யூ இங்கே +2 I3 மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஓகே, +7 ஈக்குவல் டு 0. இதை எப்படி எழுதலாம்? இன்னும் எப்படி சிம்பிளை பண்ணி எழுதலாம் பாருங்கள். நான் எழுதுகிறேன். இங்கே -3I1க்கு +3I1 போட்டுடுறேன். -I2 +I2க்கு -I2 +2I3க்கு -2I3. இங்கே என்ன வரும்? -7 வரும், ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஈக்குவல் டு 0. இந்த 7 இது வந்து ஆக்சுவலாக அந்த கான்ஸ்டன்ட் மட்டும் வேல்யூ வருது. ஸோ இது இந்த சைடில் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அப்போ 3I1 -I2 -2I3 இஸ் ஈக்குவல் டு 7. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இதுதான் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் மெஷ் 1க்கு மட்டும்தான் இப்போ எழுதியிருக்கோம். ஓகேங்களா?
ஸோ திஸ் இஸ் த ஈக்குவேஷன் ஃபார் மெஷ் 1. ஓகேங்களா, மெஷ் 1ங்கிறது இது. ஸோ மெஷ் 1ங்கிறது இது. ஸோ இதை மட்டும் கன்சிடர் பண்ணி மெஷ் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி ரைட் தி mesh equation for mesh 2. ஓகேங்களா, ஸோ mesh 2ங்கிறது என்ன? mesh 2ங்கிறது இது. ஏன் இது mesh 2ங்கிறனா நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம் இந்த I2 கரண்ட், இந்த செகண்ட் மெஷ் கரண்ட் இதில் ஃப்ளோ ஆகுது நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அப்போ இதுதான் வந்து mesh 2. ஸோ இந்த mesh 2ல் பாருங்கள், அப்போ என்ன இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் சோர்ஸே இல்லை. ஓகேங்களா, ஸோ அப்போ பொட்டன்ஷியல் ரைஸே இருக்காது, ஒன்லி பொட்டன்ஷியல் ட்ராப் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இங்கே வோல்டேஜ் சோர்ஸே இல்லை. பொட்டன்ஷியல் ட்ராப் ஏன் இருக்குன்னு சொல்கிறேன்னா இங்கே 1 ohm 3 ohm 2 ohmங்கிற ரெசிஸ்டர்ஸ் மட்டும் இருக்குது. இப்போ இதுக்கு ஈக்குவேஷன் எழுதலாங்களா? ஸோ இப்போ இந்த 1 ohm ரெசிஸ்டர் வழியாக 2 கரண்ட் ஃப்ளோ ஆகுது, I1 I2. இப்போ நம்ம இதுக்கு ஈக்குவேஷன் எப்படி எழுதுறோம்னா எப்படி எழுதுறோம்னு பாருங்கள். மைனஸ் பொட்டன்ஷியல் ட்ராப்னால மைனஸ் சொல்கிறேன். ஸோ மைனஸ் 1 இன்ட்டு I2 மைனஸ் I1 அப்படின்னு எழுதும். ஏன் I2 மைனஸ் I1னா நம்ம வந்து ஈக்குவேஷன் எழுதுறது செகண்ட் மெஷ்ஷுக்கு. அப்போ செகண்ட் மெஷ்ஷுக்கு ஈக்குவேஷன் எழுதுறீங்கன்னா நீங்கள் செகண்ட் மெஷ் கரண்ட்டை தான் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போது I2 மைனஸ் I1 தான் எழுதணும். நீங்கள் இதுவே வந்து ஃபஸ்ட்டு மெஷ்ஷுக்கு கன்சிடர் பண்ணும்போது பாருங்கள் I1 மைனஸ் I2ன்னு எழுதியிருக்கோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு மெஷ்ஷுக்கு நீங்கள் ஈக்குவேஷன் எழுதும்போது அதோட மெஷ் கரண்ட்டை தான் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கணும். அதனால தான் I1 மைனஸ் I2ன்னு எழுதுகிறோம். இங்கே நம்ம எழுதுறது செகண்ட் மெஷ்ஷுக்கு ஈக்குவேஷன் எழுதுகிறோம். அப்போ மைனஸ் 1 இன்ட்டு செகண்ட் மெஷ் கரண்ட் I2 மைனஸ் I1. ஸோ I2 I1 இந்த 2 கரண்ட்டும் செகண்ட் மெஷ்ஷில் ஃப்ளோ வரனால நம்ம இந்த மாதிரி அல்ஜிப்ரைக் சம்மாக எழுதுகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள் 1 இன்ட்டு I2 மைனஸ் I1. அடுத்து பாருங்கள் மைனஸ் 2 இன்ட்டு I2 மட்டும்தான். ஸோ இந்த 2 ohm ரெசிஸ்டர் வழியாக ஒரே கரண்ட் தான் ஃப்ளோ ஆகுது, I2 மட்டும்தான். இப்போ 2 இன்ட்டு I2 மைனஸ் 3 இன்ட்டு I2 மைனஸ் I3. ஓகேங்களா, ஸோ இந்த 3 ohm பிரான்ச் ரெசிஸ்டர் இஸ் காமன் ஃபார் போத் மெஷ் 2 அண்ட் மெஷ் 3. அப்போது இதில் போகிற கரண்ட் I2 பாருங்கள் இந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகும், I3 இந்த டைரெக்ஷனில். பாருங்கள் நான் இந்த டைரெக்ஷன் எப்படி சொல்கிறேன்னா நம்ம கிளாக் வைஸில் நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம்ல, அதை நீங்கள் வந்து பார்க்கணும், நீங்கள் அசியூம் பண்ணி பார்க்கணும். ஸோ I3 இந்த டைரெக்ஷன், I2 இந்த டைரெக்ஷன். அப்போ ரெண்டும் ஆப்போசிட்டில்னா மைனஸ் சைன் போடணும். எப்படி I2 மைனஸ் I3 இன்ட்டு 3ன்னு வரணும். ஓகேங்களா, வேறு ஏதாவது பிரான்ச் ரெசிஸ்டர் அவ்வளோதான். ஸோ 1 ohmக்கு எழுதியாச்சு, 2 ohmக்கு எழுதியாச்சு, 3 ohmக்கு எழுதி. ஓகேங்களா, ஸோ இப்போ இருங்க 2 ohmக்கு எழுதிடலாம். மைனஸ் 2 இன்ட்டு I2 மைனஸ் I3. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் செகண்ட் மெஷ்ஷுக்கு நீங்கள் ஈக்குவேஷன் எழுதுறீங்கன்னா செகண்ட் மெஷ்ஷுக்குள்ள கரண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. அப்படிங்கும்போது 2 I2 மைனஸ் I3 மைனஸ் 3 இன்ட்டு சரிங்க இங்கே வந்து 3 வரும். 3 I2 மைனஸ் I3 மைனஸ் 2 இன்ட்டு I2. ஸோ இங்கே I2 மட்டும் ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ohm ரெசிஸ்டரில் ஒரு கரண்ட் தான் ஃப்ளோ ஆகுது, ஒரே கரண்ட் தான், I2 கரண்ட் மட்டும்தான், வேறு எதுக்கும் காமனாக இல்லை. அதனால தான் 2 இன்ட்டு I2ன்னு போட்டிருக்கோம். இந்த 3 ohm ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா 2 பிரான்ச் காமன், அதனால் வந்து 2 மெஷ் கரண்ட் காமன், அதனால் இப்படி போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஸோ மைனஸ் I1 I2 மைனஸ் I1 மைனஸ் 3 இன்ட்டு I2 மைனஸ் I3 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, ஸோ இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ மைனஸ் I2 ப்ளஸ் I1 மைனஸ் 3I2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3I3 மைனஸ் 2I2 ஈக்குவல் டு 0. ஓகே, இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இங்கே I1 இருக்குது, I2 பாருங்கள் இங்கே ஒரு I2 இருக்குது, இங்கே I2 இருக்குது, இங்கே I2. ஸோ 3 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 6 மைனஸ் 6. ஏன்னா இதுவும் மைனஸ் சைன்ஸ், இது எல்லாமே நெகட்டிவ் சைன் தான் இருக்குது. ஸோ மைனஸ் 6I2 ப்ளஸ் 3I3 அவ்வளோதான் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, ஸோ இந்த ஈக்குவேஷன் படி பொட்டன்ஷியல் ரைஸ் இல்லை, ஒன்லி ட்ராப் மட்டும்தான் இருக்குது. I1 மைனஸ் 6I2 ப்ளஸ் 3I3 ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக எழுதிடுறோம். ஸோ இது மெஷ் 2க்கு உண்டான செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ரைட் தி
write the mesh equation for mesh 3. தேர்ட் மெஷ்க்கு இப்போ ஈக்குவேஷன் எழுதுறோம். ஸோ பாருங்கள், தேர்ட் மெஷ் பாருங்கள், இதுதான் நம்மளோட தேர்ட் மெஷ். ஸோ இதில் 3 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது. இது 2 பிரான்ச் மெஷ் கரண்ட்டு காமன், I3 I2. அப்போ 3 I3 மைனஸ் I2 தான் எழுதணும். ஓகேங்களா, -3 I3 மைனஸ் I2. I3க்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஏன்னா இது நம்ம எழுதுகிற ஈக்குவேஷன் வந்து தேர்ட் மெஷை மட்டும் கன்சிடர் பண்ணி எழுதுகிறோம். அப்போ அதில் போகிற கரண்ட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். ஸோ -3 I3 மைனஸ் I2 minus 1 into I3. ஸோ இந்த 1 ஓம் ரெசிஸ்டர் வேறு எந்த மெஷுக்கும் காமனாக கிடையாது. அப்போ 1 ஓம் I3 தான். ஏன்னா இது வழியாக போகிற கரண்ட் I3 மட்டும்தான் போகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 2 ஓம் பிரான்ச் பாருங்கள், ரெசிஸ்டர் பாருங்கள். ஸோ இதில் 2 கரண்ட் போகும். ஒன்று I3, இன்னொன்று இந்த I1. ஓகேங்களா, 2 ஓம் வழியாக I3 இந்த டைரெக்ஷனில் போகுது, I1 இந்த டைரெக்ஷனில் வருது. அப்போ 2 into I3 மைனஸ் I1 போடணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 6 வோல்ட் பேட்டரி இருக்குது இந்த மெஷுக்கு. ஓகேங்களா, அப்போ இதில் ஒரு டைரக்ஷன் கன்சிடர் பண்ணுறீங்க, மைனஸ் டு ப்ளஸ். பாருங்கள், ஆன்டி கிளாக் வைஸில் போகுது. அப்போ மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸுக்கு அப்படிங்கும்போது +6 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். +6 நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதுக்கு ஈக்குவேஷன் எழுதுகிறேன் பாருங்கள். 3 into I3 minus I2. 3ங்கிறது இந்த ரெசிஸ்டர், இது வழியாக 2 கரண்ட் போகுது, I3 I2. அப்போ I3 மைனஸ் I2 எழுதுகிறோம். -3 I3 மைனஸ் I2 minus 1 into I3 minus 2 into I3 minus I1 plus 6 is equal to 0. ஸோ இங்கே பொட்டன்ஷியல் ரைஸ் இருக்குது தேர்ட் மெஷ்ஷில். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் 6 வோல்ட். ஓகேவா, இதுவே ஃபஸ்ட்டு மெஷ்ஷை பொறுத்த வரைக்கும் இந்த 6 வோல்ட் பேட்டரிங்கிறது ஒரு பொட்டன்ஷியல் ட்ராப்பாக போயிடும். ஏன்னா அந்த கரண்ட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா +2 மைனஸ் வரும். இந்த மெஷ் வச்சு கன்சிடர் பண்ணும்போது கரண்ட் டைரக்ஷன் +2 மைனஸ் போகுது. ஆனால் அதுவே தேர்ட் மெஷ்ஷில் வந்து இந்த பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் டைரக்ஷன் -2 ப்ளஸ் போகும்போது ப்ளஸ் ஆகிடும். இது வந்து பொட்டன்ஷியல் ரைஸ் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அதை வச்சு ஈக்குவேஷன் எழுதிட்டோம். -3 I3 minus I2 minus 1 into I3 minus 2 into I3 minus I1 plus equal. ஸோ இந்த ஈக்குவேஷன் எழுதுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எழுதிட்டோம்னா அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அந்த சர்க்கியூட்டை பார்த்து என்ன மெத்தட் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா அப்ளை பண்ணி அந்த ஈக்குவேஷன் எழுதுறதுல தான் இருக்கிறதுலே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுதான் ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்கள். -3 I3 minus into minus plus 3 I2 minus I3 minus 2 I3 plus minus into minus plus 2 I1 plus 6 equal to 0. இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இங்கே I3 இருக்குது, இங்கேயும் I3 இருக்குது, இங்கே ஒரு I3. ஸோ -3 -1 -2 அப்படிங்கும்போது -6 I3. I2 இங்கே ஒன்று இருக்குது, ஸோ ஒரே I2 தான். ஸோ +3 I2. ஓகேங்களா, ஸோ I1 வந்து +2 I1 இங்கே இருக்குது, +2 I1 plus 6 equal to 0. இன்னும் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிடலாம். 2 I1 ஃபஸ்ட் I1 கன்சிடர் எழுதிக்கிறதுனால 2 I1 plus 3 I2 minus 6 I3 is equal to -6. இந்த பொட்டன்ஷியல் ட்ராப் இந்த சைடில் இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்துகிட்டு போயிடும். ஓகேங்களா, ஸோ இந்த ஈக்குவேஷனை தேர்ட் ஈக்குவேஷனாக மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ நமக்கு இந்த சர்க்கியூட் சால்விங் பொறுத்த வரைக்கும் இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோன்னா இதுக்கடுத்த ஸ்டெப்ஸு ரொம்ப சிம்பிள். ஈக்குவேஷனை சால்வ் பண்ண வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி வர நம்ம அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் எழுதணும். ஒரு நெகட்டிவ் சைனோ இல்லை வேறு ஏதாவது பாசிட்டிவ் சைனோ அந்த சைனை வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆனால் கூட உங்களுக்கு ஆன்சர் வந்து தப்பாகிடும். ஸோ நீங்கள் வந்து வோல்டேஜ் வந்து பொட்டன்ஷியல் ட்ராப்பாக ரைஸாக இல்லை பிரான்ச் ரெசிஸ்டரில் போகிற கரண்ட் ஃப்ளோ இருக்கும்போது ட்ராப்பாக ரைஸான்னு சொல்லிவிட்டு நீங்கள் அது கரெக்டாக கன்சிடர் பண்ணி நீங்கள் எழுதினா தான் ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். ஒரு சின்ன சேஞ்ச், ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் சேஞ்ச் சைன் கூட மாறிடுச்சுன்னா டோட்டல் ப்ராப்ளமே உங்களுக்கு ராங்காக வந்துடும்.
ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். இது வந்து ஃபஸ்ட்டு மெஷ் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் மெஷ்ஷுக்கு கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் அப்ளை பண்ணி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். செகண்ட் மெஷ்ஷுக்கு கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் அப்ளை பண்ணி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. தேர்ட் மெஷ்ஷுக்கும் ஈக்குவேஷன் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் அப்ளை பண்ணி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சால்வ் தி 3 ஈக்குவேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 3 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து I1 I2 I3 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, 3I1 minus I2 minus 2I3 is equal to 7. செகண்ட் ஈக்குவேஷன் I1 minus 6I2 plus 3I3 equal to 0. தேர்ட் ஈக்குவேஷன் 2I1 plus 3I2 minus 6I3 equal to minus 6. ஸோ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இது எல்லாம் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சால்விங் மெத்தடு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக கேல்சியில் கூட யூஸ் பண்ணி நம்ம அப்படியே இது டேட்டாஸ் என்டர் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ அது வந்து லேட்டராக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இதுவே வந்து நம்ம வந்து ப்ராப்ளம் சால்விங் மாதிரி கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த கிராமர்ஸ் ரூல் எப்படி யூஸ் பண்ணுங்கிறது இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்குறேன் இந்த ஈக்குவேஷன் சால்விங்கில். ஸோ இந்த மாதிரி 3 ஈக்குவேஷன் இருக்குதுன்னா ஸோ இந்த கிராமர்ஸ் ரூல்லையும் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷன் தான். ஸோ ஓகேங்களா? ஸோ அதை எப்படி எழுதலான்னு பாருங்கள். ஸோ இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு நான் எழுதிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ என்ன ஈக்குவேஷன் பாருங்கள், 3I1 minus I2 minus 2I3. 3I1 minus I2 minus 2I3 is equal to 7. I1 minus 6I2 plus 3I3 equal to 0. Third equation 2I1 plus 3I2 minus 6I3 is equal to minus 6. ஸோ இந்த சைன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டாலும் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுல தப்பாயிடும். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த 3 ஈக்குவேஷன்ஸ், ஸோ இந்த 3 ஈக்குவேஷனையும் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா பை கிராமர்ஸ் ரூல். ஸோ கிராமர்ஸ் ரூல் படி நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த I1 I2 I3 இதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிராமர்ஸ் ரூல் படி எப்படி வந்து நம்ம இது வந்து சால்வ் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ஸ் டிஃபைன் 3 டிட்டர்மினன்ஸ். 3 டிட்டர்மினன்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெல் என்னென்னு எழுதிடலாம். கிராமர்ஸ் ரூல் படி டெல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த I1 I2 I3யோட கோஎஃபிஷியன்ஸை அப்படியே நம்ம எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் I1ஓட கோஎஃபிஷியன்ட் 3, செகண்டு I2ஓட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா -1, I3ஓட கோஎஃபிஷியன்ட் -2. அப்புறம் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. I1ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன 1, I2 கோஎஃபிஷியன்ட் -6, I3 கோஎஃபிஷியன்ட்ஸ் 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதில் I1ஓட கோஎஃபிஷியன்ட் 2, I2ஓட கோஎஃபிஷியன்ட் 3, I3ஓட கோஎஃபிஷியன்ட் -6. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டெல். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டெல். அடுத்து டெல் 1. ஸோ டெல் 1 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த டெல் இல்லை, ஸோ இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த டெல்லில் இந்த ஃபஸ்ட்டு காலம் 3 1 2 இருக்குங்களா, இதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி எந்த வேல்யூவாக எழுதணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 1 இதை அப்படியே எழுதி ரீப்ளேஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு இருக்கு பாருங்கள் 7 0 -6 இது அப்படியே வந்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ அந்த வேல்யூ அப்ளை பண்ணணும். -7 0 -6
இது மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக 706 எழுதிட்டு ரிமைனிங் வேல்யூ -1 -2 -6 3 3 -6 இது எழுதியாச்சு. ஓகேங்களா? ஸோ இது del1. அடுத்து del2. del2 எப்படி எழுதுறோன்னு பாருங்கள். ஸோ del2க்கு 312 அப்படியே இருக்கும். இந்த செகண்ட் காலம் -1 -6 3 இருக்குங்க இல்லையா, இதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி இந்த 706 எழுதணும். 70 -6 70 -6 எழுதிட்டு ரிமைனிங் மற்றதில் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது, அப்படியே வச்சுக்கோங்க. -2 3 -6. அடுத்து del3. ஸோ del3 எப்படி எழுதுறோம்னா ஃபஸ்ட்டு 312 அப்படியே இருக்கும், -1 -6 3 அப்படியே இருக்கும். இந்த -2 3 -6க்கு பதிலாக 7 0 -6 எழுதணும். 7 0 -6 ஓகேங்களா? ஸோ கிராமர்ஸ் ரூல் படி நம்ம இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறோம். ஸோ சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். டிட்டர்மினன்ட்ஸ் ஏன் ஃபார்ம் பண்ணுறோன்னா, ஆக்சுவலாக கிராமர்ஸ் ரூல் படி இப்போ I1 வேணும்னா, இந்த ஈக்குவேஷன் I1 வேணும்னா, ஸோ அது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா del1 by del. இதை டிவைட் பண்ணிட்டோம்னா del1 டெல்லால் டிவைட் பண்ணோன்னா I1 கிடைக்கும். அதே மாதிரி I2 வேணும்னா del2 by del. அதே மாதிரி I3 வேணும்னா del3 by del. அவ்வளோதான். ஸோ இது இந்த மெத்தடில் இந்த வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். del1 del del2 by del del3 by del என்னன்னா நமக்கு மெஷ் கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ del1ங்கிறது என்னென்னா அந்த ஃபஸ்ட்டு காலமை என்னது இந்த 70 -6 எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி ரிமைனிங் எழுதுகிறோம். del2 வேணும்னா ஃபஸ்ட்டு இது அப்படி இருக்கும், லாஸ்ட்டு இது அப்படி இருக்கும். செகண்ட் காலமுக்கு 70 -6 அந்த கான்ஸ்டன்ட் எழுதுறீங்க. del3 வேணும்னா ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படியே இருக்கும், லாஸ்ட் காலமுக்கு ஓகேங்களா? ஸோ இந்த லாஸ்ட் காலம் மாத்திரம், இதில் செகண்ட் காலம், இது ஃபஸ்ட்டு காலம். இது del1க்கு, இது del2க்கு, இது del3க்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், I1 வேணும்னா del1 by del வரும் ஓகேங்களா? ஸோ del1 by del ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டிட்டர்மினன்ட்ஸ் வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். டெல்லோட வேல்யூ என்ன, del1ஓட வேல்யூ என்ன, del2ஓட வேல்யூ என்ன, del3ஓட வேல்யூ என்ன ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் வந்து பேசிக் படிச்சிருப்பீங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒரு மேட்ரிக்ஸில் ஒரு டிட்டர்மினன்ட் வேல்யூ வேணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ del வேணும் அப்படின்னா எப்படி எழுதலாம்? ஸோ del is equal to ஃபஸ்ட்டு இதுக்கு சொல்கிறேன் 3 -1 -2 1 -6 3 2 3 -6 இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் del வேணும்னா 3 எப்படி எழுதுவோம் நம்ம 3 இன்ட்டு ஸோ இந்த வேல்யூ ஓகேங்களா? ஸோ இது எப்படி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம், எவ்வளவு 36 minus 3 into 3 9 ஓகே. அடுத்து minus of minus 1 வரும், minus of minus 1 என்ன வரும், இந்த காலம் இதை அப்படியே விட்டுட்டு இது 1 -6 அப்புறம் இது 2 3 into 2 6 ஓகேங்களா? இந்த மாதிரி வரும். அடுத்து இந்த -2 வரும், இந்த -2 வரும், இந்த -2 எழுதிட்டு இந்த காலம் அப்படியே இந்த காலம் இந்த ரோ அப்படியே விட்டுருவாங்க. அப்போ 1 into 3 3 2 into -6 12 ஓகேங்களா? மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்னு வரும் ஓகேங்களா? ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் வேல்யூஸை சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனீங்கன்னா யூ வில் கெட் del வேல்யூ as 39 ஓகேங்களா? ஸோ டெல்லோட வேல்யூ 39 வரும் ஓகேங்களா? இதே மாதிரி இதே ஸ்டெப்ஸ் தான் del 1க்கு இந்த ஃபஸ்ட்டு 7 எழுதிட்டு இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி வேல்யூ எழுதுங்க. மைனஸ் ஆஃப் மைனஸ் போட்டு -1 போட்டு இது இந்த காலம் அண்ட் ரோ விட்டுட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. ஸோ இப்படி நீங்கள் சிம்பிளி பண்ணி இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேசிக்காக தெரியும். அதனால இப்போ நான் வேல்யூஸ் மட்டும் எழுதுகிறேன். del 1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா 117 வரும். del 2 வேல்யூ வில் கெட் ஆஸ் 78ன்னு வரும். இது del 2 வேல்யூக்கு 78ன்னு வரும். del 3 பார்த்தீங்கன்னா வில் கெட் த வேல்யூ ஆஸ் 117 அப்படின்னு வரும். நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா? ஸோ வரும். இது கொஞ்சம் லென்த் ஆல்ரெடி தெரிஞ்ச இது மெத்தடுனால நான் இந்த டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ணுறது மட்டும் நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். இந்த ஒரே எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த del மட்டும் கால்குலேட் பண்ண உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதே ஸ்டெப் படி del 1 del 2 del 3 del 1 117 del 2 78 del 3 117 வரும் ஓகேங்களா? ஸோ எல்லாம் கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம், டெல்லோட வேல்யூ 39 வருது, del 1ஓட வேல்யூ 117,
del 2 வேல்யூ 78, del 3 வேல்யூ என்னன்னு பாருங்க 117 வரும். ஓகேவா? ஸோ எல்லாம் கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ஏம் I1 மெஷ் கரண்ட்ஸை கால்குலேட் பண்ணணும். I1 என்ன del 1 by del. ஓகேங்களா? ஸோ del 1 வந்து என்ன 117 டெல்லோட வேல்யூ 39. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள் 3 ஆம்ஸ்ன்னு வரும். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட் எழுதுறது. நம்ம கரண்ட்டை கால்குலேட் பண்ணுறோம், வெறும் அந்த வேல்யூ மட்டும் எழுதி விட்டுறாதீங்க, 3 ஆம்ஸ்ன்னு வரும். நெக்ஸ்ட் I2 வேணும்னா del 2 by del. I3 வேணும்னா del 3 by del. ஓகேங்களா? ஸோ கிராமர்ஸ் ரூல் படி இதுக்கு அந்த ஃபார்முலாஸ் இது. ஸோ I2க்கு del 2 78 by del 39 calculate பண்ணிங்கன்னா you will get it 2 amps வரும். I3 del 3 117 delோட value 39. So you will get 3 amps. So finally we got the mesh current value. என்ன I1 3 amps, I2 2 amps, I3 3 amps. ஓகேங்களா? So answer mesh currents, the 3 mesh currents. I1 is 3 amps, I2 is 2 amps, I3 is 3 amps. Finally நம்ம calculate பண்ணிட்டோம். இவ்வளவுதான் answer. ஸோ அவங்க கேட்டிருந்தது மெஷ் கரண்ட் கால்குலேட் பண்ண சொன்னாங்க. அந்த 3 மெஷ் கரண்ட் தான் I1 I2 I3 அசியூம் பண்ணியிருந்தோம். அதோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இவ்வளோதான் கான்செப்ட் மெஷ் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். ஸோ இது ஒரு சின்ன ரீகால் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளமில் மெஷ் கரண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ மெஷ் கரண்ட் கேட்டிருந்தாங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ மெஷர்ஸ் இருக்குது, ஒரு பர்டிகுலர் சர்க்யூட்டில் எத்தனை மெஷர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த கிவன் சர்க்யூட் பொறுத்த வரைக்கும் 1 2 3 உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ க்ளோஸ்டு பாத், அந்த எவ்வளோ க்ளோஸ் லூப் இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இது ஒரு க்ளோஸ் லூப், இது ஒரு க்ளோஸ் லூப், இது ஒரு க்ளோஸ் லூப். அதுதான் நம்ம மெஷ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு மெஷ், இது ஒரு மெஷ், இது ஒரு மெஷ். ஸோ மொத்தம் 3 மெஷஸ் இருக்குது. அந்த 3 மெஷஸ்க்கும் 3 கரண்ட்டை அசியூம் பண்ணுறீங்க. அதுவும் கிளாக் வைஸ் டைரக்ஷனில். டைரக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெஷ் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும். இதுவே வந்து வெறும் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா மட்டும் அப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம்னா நம்ம பிரான்ச் கரண்ட் வந்து அதோட டைரக்ஷனை அசியூம் பண்ணியிருப்போம். இங்கே அப்படி கிடையாது. இங்கே எல்லா மெஷ் கரண்ட்டும் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அசியூம் பண்ணிக்கோங்க. அசியூம் பண்ணிவிட்டு அடுத்தது கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம் இது சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் அப்ளை பண்ணி ஒரு மெஷர்ஸுக்கும் நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த ஸ்டெப்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம்னா சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஈக்குவேஷன் எழுதும் போது தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு மெஷ்ஷுக்கு ஈக்குவேஷன் எழுதுங்க, செகண்ட் மெஷ்ஷுக்கு ஈக்குவேஷன் எழுதுங்க, தேர்ட் மெஷ்ஷுக்கு ஈக்குவேஷன் எழுதுங்க. அவ்வளோதான். ஸோ அந்த 3 மெஷ்ஷையும் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா I1 I2 I3 நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இவ்வளோதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ அந்த டைரக்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு மெஷ்ஷுக்கு மட்டும் நான் ஒரு வாட்டி நான் சொல்லிடுறேன் எப்படி எழுதணுன்ட்டு. ஸோ இப்போ ஈக்குவேஷன் எழுதுறேன். ஃபஸ்ட்டு மெஷ்ஷுக்கு கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்லாம் அப்ளை பண்ணுறோம். கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்லான்னா பொட்டன்ஷியல் ரைஸ், பொட்டன்ஷியல் ட்ராப், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ இப்போ பொட்டன்ஷியல் ஃபஸ்ட்டு மெஷ்ஷுக்கு பாருங்கள் -to ப்ளஸ் கரண்ட் டைரக்ஷன். கரண்ட் டைரக்ஷன் பாருங்கள் இந்த டைரக்ஷனில் வருது. அப்போ -to ப்ளஸ் போச்சுன்னா பொட்டன்ஷியல் ரைஸ் தான். அப்போ +7. ஸோ +7 எழுதியாச்சு. அடுத்த பிரான்ச் பார்த்தீங்கன்னா 1 ohm ரெசிஸ்டர் இருக்குது. இது 2 பிரான்ச்சுக்கு காமன், சாரி 2 மெஷ்ஷுக்கு காமன். அப்போ இங்கே போகிற கரண்ட் I1 இந்த டைரெக்ஷனில் வருது, இது I2 வருது, ரெண்டும் ஆப்போசிட்டில் வரும். அப்போ I1 - I2 × 1 போடணும். மைனஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ரெசிஸ்டர் வழியாக கரண்ட் ஃப்ளோ இருந்துச்சுன்னா பொட்டன்ஷியல் ட்ராப். ஸோ அப்போ அதெல்லாம் எழுதும்போது மைனஸ் சைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ -1 × I1 - I2 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே பேட்ரி தான். நீங்கள் கேட்கலாம் பேட்ரி தான் மேம், அப்போது நீங்கள் வந்து ஏன் நீங்கள் வந்து மைனஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா என்ன ரீசன் பாருங்கள். கரண்ட் டைரெக்ஷன் +to - தான் போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த I1 கரண்ட் +லேருந்து மைனஸ்க்கு போகுது. அப்படிங்கும்போது அது பொட்டன்ஷியல் ட்ராப்பாக தான் நம்ம அசியூம் பண்ணணும். பொட்டன்ஷியல் ட்ராப்புங்கிறனால -6 போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ I1 I2 போடாதீங்க, இது வோல்டேஜ் வேல்யூ தான். ஓகேங்களா? டைரெக்டாக வோல்டேஜ் வேல்யூ இருக்குது, அதனால் அப்படியே விட்டாச்சு. -2 × I1 - I3 I1 - I3. ஓகேங்களா? அதே மாதிரி ஃபஸ்ட்டு மெஷ்ஷுக்கு நீங்கள் ஈக்குவேஷன் எழுதுனீங்கன்னா ஃபஸ்ட் மெஷ்ஷுக்குள்ள கரண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்.
செகண்ட் மெஷ்ஷுக்கு ஈக்குவேஷன் எழுதுனீங்கன்னா செகண்ட் மெஷ் கரண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். ஏன் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு சில ரெசிஸ்டர்ஸ் 2 மெஷ்ஷுக்கும் காமனாக இருக்கும். அப்போ அந்த டைமில் வந்து அந்த பர்டிகுலர் மெஷ் கரண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் மெஷ் ஈக்குவேஷன், செகண்ட் மெஷ் ஈக்குவேஷன், தேர்ட் மெஷ் ஈக்குவேஷன் எழுதிட்டோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் 3ஐயும் சால்வ் பண்ணுறோம். சால்விங் மெத்தட் எனி மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். டைரெக்டாக கேல்சியில் கூட அப்ளை பண்ணி யூஸ் பண்ணலாம். இங்கே நம்ம வந்து தியரிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா கிராமர்ஸ் ரூல் இல்லைங்களா. ஸோ கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணியிருக்கோம். கிராமர்ஸ் ரூல் படி வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணணும். டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணணும்னா del 1 del 2 del 3 என்னன்னு கால்குலேட் பண்ணணும். இது 3 தெரிஞ்சாதான் I1 I2 I3 கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ணுறது உங்களுக்கு பேசிக்காக மேக்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த மெத்தடில் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அதுபடி I1 I2 I3 என்னன்னு கால்குலேட் பண்ணிட்டோம். இவ்வளோ தான். ஸோ இதுதான் வந்து மெஷ் கரண்ட்டோட மெஷ் அனாலிசிஸோட கான்செப்ட்டு. ஓகேங்களா. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் தி கான்செப்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.